மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்பாளர் தேர்வு குறித்தான கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. தென் சென்னை தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து கேட்பு கூட்டத்தை நிர்வாகிகளிடம் நடத்தி வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்போம். கள விவரங்கள் என்ன ராமச்சந்திரன், விவரிங்க. வணக்கம் காயத்ரி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணி இன்று தமிழகம் முழுவதும் துவங்கியுள்ளது. குறிப்பாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அலுவலகத்திற்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தலைமையில் வேட்பாளர் தேர்வு குறித்த கருத்து கேட்பு கூட்டம் தற்பொழுது துவங்கியுள்ளது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், அந்தந்த தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் முக்கிய தலைவரிடம் கருத்து கேட்கப்படுகிறது. நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பதற்காக மாநில அளவில் 2 முக்கிய தலைவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் இன்று முதல் பயணிக்கின்றனர். அவர்களிடம் அந்தந்த தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் தங்கள் கருத்துக்களை கூறலாம் எனவும், மேலும் வேட்பாளராக நிற்க விருப்பம் உள்ளவர்கள் கூட இந்த குழுவை சந்தித்து தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஒவ்வொரு தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட அலுவலகங்களிலும் மற்றும் மக்களவை தேர்தல் அலுவலகங்களிலும் இதற்கான கூட்டம் நடைபெறுகிறது. கருத்து கேட்ட பின்னர் தேர்தல் குழுவிடம் இந்த உத்தேச பட்டியல் தயாரிக்கப்பட்டு டெல்லி தலைமையிடம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 3 வேட்பாளர்களை ஒவ்வொரு உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் பரிந்துரை செய்யலாம் என்றும் அந்த படிவத்தில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் ஒன்று அவர்கள் பெயர், அவர்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆகியவற்றை அந்த படிவத்தில் பூர்த்தி செய்து அந்த கருத்து கேட்கக்கூடிய நிர்வாகிகளிடம் வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யக்கூடிய பணியில் தற்போது மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கட்சி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 50 முதல் 60 நிர்வாகிகள் நேரடியாக கருத்து கேட்கப்பட்டு இன்று மாலை அதற்கான இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு நாளை தேசிய தலைமையிடம் உத்தேச பட்டியல் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.